சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்த 27 வயது அஜித்குமார் போலீசார் விசாரணையின் போது தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மடப்புரம் காளி கோவிலுக்கு வந்த பெண் பக்தர் ஒருவரின் காரில் வைக்கப்பட்டிருந்த 10 பவுன் தங்க நகை காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. விசாரணைக்கு அழைப்பு. இந்த புகார் தொடர்பாக திருப்புவனம் போலீசார் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். போலீஸ் தாக்குதல் மற்றும் மரணம். போலீஸ் காவலில் இருந்த அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது உடலில் 15க்கும் மேற்பட்ட வெளிக்காயங்களும் பலத்த உள்காயங்களும் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது. போலீஸ் தரப்பு விளக்கம். அஜித்குமார் போலீஸ் காவலில் இருந்து தப்ப முயன்றபோது தவறி விழுந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக ஆரம்பத்தில் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் கூறப்பட்டது. அஜித்குமாரின் குடும்பத்தினர் அவரது மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சம்பந்தப்பட்ட 6 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் அஜித்குமாரின் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு 5 போலீசார் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டார். உயர் நீதிமன்றத்தின் தலையீடு. மதுரை உயர் நீதிமன்ற கிளை இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்து வருகிறது. அஜித்குமாரை சிறப்பு போலீஸ் குழு ஏன் விசாரணைக்கு அழைத்துச் சென்றது? காவல் நிலையத்தில் இல்லாமல் வேறு இடங்களில் வைத்து விசாரித்தது ஏன் என பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மூத்த அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தமிழகத்தில் காவல் நிலைய மரணங்கள் குறித்து மீண்டும் ஒரு முறை விவாதத்தை எழுப்பியுள்ளது.